இன்னைக்கு வீடியோல நம்ம எக்ஸல் சாஃப்ட்வேரோட சில பேசிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். எக்ஸல் தான் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர். உலகத்துல எல்லாரும் என்ன அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் ஒரு ஃபினான்ஷியல் டூலா எக்ஸலை கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் 40 இயர்ஸ் எக்ஸல் சாஃப்ட்வேர் அடிச்சுக்க எந்த சாஃப்ட்வேரும் வந்தது கிடையாது. ஸோ ஒரு அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை ஒரு ஃபினான்ஸ் கண்ட்ரோல் எடுக்கணும், இல்லை எனி மேத்தமேட்டிக்கல் டேட்டாவை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸல் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் சாஃப்ட்வேர். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் காலேஜ் ஐடி யூஸ் பண்ணி அட் டிஸ்கவுண்ட்டோ இல்லை சம்டைம்ஸ் அட் ஃப்ரீயாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, நீங்கள் விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து எக்ஸல் சாஃப்ட்வேர் பற்றி காமிக்கும். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண போகிற எல்லா ஷார்ட்கட்ஸும் காமிக்கிற இன்டர்ஃபேஸ் எல்லாம் வந்து மைக்ரோசாஃப்டோடது. ஆப்பிள்லேயும் இட் இஸ் பிரெட்டி மச் சேம், முக்கால்வாசி சேம் தான். ஆப்பிள்லேயும் சில சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் அதை கூகுள் பண்ணிங்கன்னா ஆப்பிளுக்கு என்ன சேஞ்சஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸல் என்டர் பண்ணிங்கன்னா எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த எக்ஸல் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 எக்ஸல். இதில் நீங்கள் நியூன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸலில் ஆல்ரெடி சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டேட்டாவே எடுத்துக்கலாம். சேல்ஸ் இன்வாய்ஸ், பில்லிங், மந்த்லி கம்பெனி பட்ஜெட், கேலண்டர், வீக்லி ஸ்கெடியூல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரீஃபில்டு டெம்ப்ளேட்ஸில் நீங்கள் உங்கள் டேட்டாவை என்டர் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். ஸோ அட் தி எண்ட் சார், அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணாலும் அட் தி எண்ட் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டுக்கு தான் வேல்யூ. அந்த ரிப்போர்ட் தான் எக்ஸல் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறீங்க. நம்ம ஒரு பிளாங்க் ஒர்க் புக்லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸலோட யூஐ பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த டாப் ரோ பேர் தான் டைட்டில் பார். இதில் எக்ஸலோட பேர் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஃபைல் சேவ் பண்ணீங்க, இதை நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர், மந்த்லி ட்ராக்கர் அந்த மாதிரி ஏதாவது சேவ் பண்ணீங்கன்னா இந்த புக் ஒன்னுக்கு பதிலாக அது காமிக்கும். இது எக்ஸலோட லைசன்ஸ் யார் பேரில் இருக்குது, மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலும் பிரெட்டி மச் மீதி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆப்ஸோட சேம் யூஐ தான். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த யூஐ பிரெட்டி மச் சிமிலராக இருக்கும். இந்த செகண்ட் டேப் இருக்குல்ல, இந்த டேப்போட பேர் ஃபங்க்ஷன்ஸ் டேப். சில டூல்ஸை வந்து மைக்ரோசாஃப்ட் நமக்கு வந்து குரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஃபைல் டேப் தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். இந்த ஃபைல் டேப்பில் தான் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ஃபைல்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணணும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது புது ஃபைல் தேவை, அதுதான் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஃபைல் டேப்பில் இருக்கும். ஹோம் டேப்பில் உங்களுக்கு இதுக்கு கீழே வர இந்த டிஸ்பிளே பேர் தான் ரிப்பன்ஸ். இந்த ரிப்பன்ஸ் வந்து அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஹோம் டேப்பில் ஹோம் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் மோஸ்ட்டாக இதெல்லாம் நீங்கள் வேர்டில் பார்த்துருப்பீங்க. காப்பி, பேஸ்ட், ஃபார்மேட் என்ன வேணும், சென்டர், மிடில், அலைன்மெண்ட் எப்படி வேணும், என்ன ஃபார்மேட்டில் வேணும், இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், செல் ஃபார்மேட்டிங், எடிட்டிங்லாம் எக்ஸலுக்கு சொந்தமானது. இன்சர்ட்ல ஏதாவது நீங்கள் பிக்சர் இன்சர்ட் பண்ணணும், பேஜ் லேஅவுட்டில் மார்ஜின், ஓரியன்டேஷன், பேஜ் என்ன சைஸில் வேணும், என்ன நீங்கள் ஃபார்முலாஸை டேரெக்டாக இங்கே ஏதாவது செக் பண்ணணும், டேட்டாவை எப்படி செக் பண்ணணும், ரிவ்யூ, வியூ, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கான ரிப்பன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டேரெக்டாக உங்கள் டேட்டாவை என்டர் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈஸி ஆகிடும். இதுக்கு அடுத்து இருக்கிற பார் தான் ஃபார்முலா பார். இந்த ஃபார்முலா பார்ல இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் டு எக்ஸல். எக்ஸலுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் இது. ஏதாவது மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா பார்ல விசிபிள் ஆகும். இதுதான் உங்களோட செல்லோட நேம், செல்லோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது எப்படி வருது அப்படின்னா நீங்கள் எக்ஸலோட இந்த ஷீட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எக்ஸல் இஸ் மேட் அப் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸ் அண்ட் காலம்ஸ். இது வந்து ரோ, இது வந்து காலம்ஸ். சில டேர்ம்ஸ் நமக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிறது நல்லது. காலம்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், வீட்டுக்கு காலம் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காலம்ஸ். ஸோ காலம்ஸ்னா நேராக இருக்கிறது, ரோஸ்னா படுத்துட்டு இருக்கிறது. ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர்செக்ட் ஆகி பண்ணுறது தான் எக்ஸல். எந்த இடத்துல ஒரு ரோ அண்ட் காலம் இன்டர்செக்ட் ஆகுதோ அது நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ காலம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கலாக பேர் வச்சிருப்பாங்க, ஏ, பி, சி, இந்த மாதிரி கடைசி காலம் XFD வரைக்கும் இருக்கு. ரோஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ்ல நம்பர் பண்ணியிருப்பாங்க, 1 2 3. இந்த மாதிரி கடைசியில் 1,48,576 ரோஸ் மொத்தம் இருக்கு. சாரி, 10 lakh ரோஸ், 10,48,576 ரோஸ் இருக்கு மொத்தமாக. ஸோ இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதை தான் நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இதோட பேர் எப்படி வருது, ஸோ இந்த காலம் வந்து A, ரோ வந்து 1, ஸோ இது வந்து A1. ஸோ இந்த காலம் பார்த்தீங்கன்னா இது வந்து L, இது வந்து 16, ஸோ இது வந்து L16. ஸோ நீங்கள் இப்படியே கூட பார்க்கலாம், அதோட நேம் கூட இங்கே வரும். இதை வச்சு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸல் ஒர்க் புக், இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஒர்க் புக்குன்னு சொல்லுவோம். இந்த ஒர்க் புக்கில் நீங்கள் மல்டிபிள் ஷீட்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஒரு ஷீட்டுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். இந்த ஷீட் வந்து என்னோட கொஷின்ஸ்,
இந்த ஷீட் வந்து என்னோட ஆன்சர்ஸ், இந்த ஷீட் வந்து என்னோட டேட்டா. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷீட்ஸை ஒரே ஒர்க் புக்கில் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஒர்க் புக்குள்ள எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த செல்லை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த செல்லோட பேர் வரும், அந்த செல் ஹைலைட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் புக்கில் எப்படி டிஃப்ரெண்ட் செல்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாகவும் இருக்கலாம். ஆனால் ஃபியூச்சரில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வே ஆக்சஸ் பண்ணுறது வந்து எந்த செல்லில் வேணுமோ அந்த செல்லில் நீங்கள் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஒர்க் புக்கில் டேட்டா எதுவும் இல்லை, ஸோ பிளாங்காக இருக்குது. ஸோ ஒன்ஸ் டேட்டா வந்துச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குது, இங்கே ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா டேரெக்டாக நீங்கள் மவுஸ்லேயே கிளிக் பண்ணலாம். அனதர் ஆப்ஷன் உங்கள் கீபோர்டில் இருக்க ஆரோ கீஸில் அப் டவுன் லெஃப்ட் ரைட் இதை மூவ் பண்ணியும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் அமுக்குனீங்கன்னா நீங்கள் கீழே இருக்க செல்லுக்கு வருவீங்க. ஷிஃப்ட் என்டர் அமுக்குனீங்கன்னா மேலே இருக்க செல்லுக்கு போவீங்க. என்டர் கீழே வரும், ஷிஃப்ட் என்டர் மேலே போகும். அதே மாதிரி டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட்டில் வருவீங்க, ஷிஃப்ட் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்டில் வருவீங்க. சார் ஆரோ கீஸ்லேயே பண்ணலாமே, எதுக்கு இதெல்லாம்? சம்டைம்ஸ் உங்கள் கீபோர்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸில் தான் இருக்கும். கீபோர்ட் பொசிஷன்லேருந்து ஆரோ கீஸ்க்கோ கீபோர்ட் பொசிஷன்லேருந்து மவுஸ் அது கொண்டு போகிற டைம் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் வேஸ்ட் இன் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ். ஸோ அதனால இங்கே இருக்கிறதே நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஷிஃப்ட் டு என்டர் டு கம் டவுன், ஷிஃப்ட் என்டர் டு கோ அப், டேப் டு கோ ரைட், ஷிஃப்ட் டேப் டு கோ லெஃப்ட். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டேட்டா என்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த செல்லில் எந்த செல்லில் இருக்கீங்களோ அந்த செல்லில் டைரெக்டாக நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹெட்டிங் கொடுக்கலாம். ஆல்வேஸ் இட் இஸ் கன்சிடர்ட், ஆல்வேஸ் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து A1 ஃபர்ஸ்ட் செல்லில் அந்த செல் என்னது அப்படின்னு ஹெட்டிங் கொடுக்கறது இஸ் கன்சிடர்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ், நல்ல ப்ராக்டிஸ் அப்படின்னு கருதப்படும். ஏன்னா நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு வரும்போது உங்கள் ஷீட்டில் டேட்டா இருக்குது அப்படின்னா அது என்ன டேட்டானே உங்களுக்கு சில டைம் தெரியாது. ஸோ ஆல்வேஸ் A1 செல்லில் அந்த ஷீட் என்னது அப்படின்னு அதுக்கான ஹெட்டிங் கொடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் செல்லில் என்ன வேல்யூஸ் இருக்குன்றது இந்த ஃபார்முலா பாரில் வரும். இந்த டேட்டா வந்து A1 செல்லில் மட்டும்தான் இருக்குது, B1 C1 D1 செல்லில் இந்த டேட்டா இல்லை. ஆனாலும் பக்கத்தில் எந்த வேல்யூஸும் இல்லை, அதனால இந்த டேட்டா வந்து ஸ்பில் ஓவர் ஆகுது பக்கத்து செல்ஸில். இப்போ இந்த செல்லில் நீங்கள் ஏதாவது டேட்டா போட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா வராது. சார் எதுக்கு இது சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க இங்கே, ஸோ இது நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? நீங்கள் இங்கே கிளிக் பண்ணால் அது அந்த செல்லுள்ள போயிடும். ஸோ நீங்கள் இந்த செல்லுள்ள வந்து டபுள் கிளிக் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கர்சர் வச்சு நீங்கள் உங்கள் எரரை கரெக்ட் பண்ணிக்கலாம். இதை தான் எக்ஸலில் வந்து ஆன் எ செல் இன் எ செல், ஒரு செல்லுக்கு மேல் ஒரு செல்லுக்கு உள். ஸோ நீங்கள் ஒரு செல்லுக்கு மேல் இருக்கும் போது இந்த மாதிரி மூவ் பண்ணீங்கன்னா பக்கத்து செல்லுக்கு மூவ் ஆகும். ஒரு செல்லுக்கு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா தான் அந்த செல்லுக்குள்ளே உங்களால் மூவ் பண்ணி என்ன பண்ணணும்னு பண்ண முடியும். இது எப்படி பண்ணலான்னா நீங்கள் மவுஸ் வச்சு டபுள் கிளிக் பண்ணலாம் அந்த செல்லில், இல்லைன்னா இதோட ஷார்ட்கட் வந்து F2 கீ, நீங்கள் F2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது அந்த செல்லுக்கு உள்ளே போயிடும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டேட்டாவை உங்கள் எக்ஸல் ஷீட்டில் ஃபில் பண்ணலாம். ஸோ நான் ஒரு பேசிக் டேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். இந்த டேட்டாக்கு அப்புறம் நம்ம சில ரூல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நான் கண்டினியூஸாக டேட்டா எழுதுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல் ஓப்பன் த பிஸ்னஸ்ன்னு இருக்குது, பக்கத்தில் டேட்டா இருக்கிறதுனால இது எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது எனக்கு சரியாக தெரியணும்னா என்ன பண்ணலாம்? இந்த 2 செல்லுக்கு நடுவில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் கர்சர் ஆரோ மார்க்காக வரும், இதை நீங்கள் புஷ் பண்ணி எடுக்கலாம். இல்லை நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூட இது ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் செல் எந்த ரோவோ இல்லை காலம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுமோ அந்த ரோ காலம்ல நீங்கள் கர்சர் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா தான் அட்ஜஸ்ட் ஆகும். நான் டிரான்சாக்ஷனில் வச்சுட்டு பண்ணேன்னா பாருங்கள் திரும்பி அது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் காமிக்கும், அந்த ரோ அண்ட் காலம்க்கு ஏற்ற மாதிரி தான் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டா இருக்கும் போது எக்ஸலில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா
எஸ்பெஷலி இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டேட்டா சில ஃபார்மேட்ஸில் நீங்கள் என்டர் பண்ணணும். தேர் ஆர் 4 மேஜர் ஸ்டெப்ஸ் டு பில்டிங் அன் எக்ஸல் ஷீட். ஒரு எக்ஸல் ஷீட் ஃபினான்ஷியல் டேட்டா அதுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த 4 ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெக்கார்ட். என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை நீங்கள் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணணும். செகண்ட் வந்து ஸ்ட்ரக்சர். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற டேட்டாவை ஒழுங்காக ஸ்ட்ரக்சராக ரெக்கார்ட் பண்ணணும். காலம்ஸில் நான் இதெல்லாம் போட போகிறேன், ரோஸில் இதெல்லாம் போட போகிறேன், இந்த மாதிரி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அது ஃபஸ்ட்டே வேணும். நீங்கள் அப்படி தப்பாக பண்ணிட்டீங்கன்னா திரும்பி அந்த எக்ஸல் ஃபார்முலாஸ் வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனாலும் ஸ்ட்ரக்சராக போடணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைனில் இந்த மாதிரி எழுதுறேன், செகண்ட் லைனில் வேல்யூ எங்கே எழுதுறேன், டேட் எங்கே எழுதுறேன், அமௌண்ட் வேறு எங்கேயோ எழுதுறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கன்சைஸாக உங்கள் டேட்டாவை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நீங்கள் ஒன்ஸ் உங்கள் டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி வேணும் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாக்கு ரிப்போர்ட் கொடுக்கலாம். அட் தி எண்ட் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னதான் நம்ம பண்ணாலும் ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ரிப்போர்ட் எப்படி கரெக்டாக கொடுக்கணுன்றது தான் எக்ஸலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸலில் இந்த ரெக்கார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபார்மேட்ஸ்ன்னு இருக்குது. கம்ப்யூட்டர் டேட்டாவை வந்து நம்ம பார்க்குற மாதிரி பார்க்காது. கம்ப்யூட்டர் டேட்டாவை பைனரியில் பார்க்கும், இன் 1 and 0s. ஸோ இதில் சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. டேட்டுக்குன்னு DDMMYYYY அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. 2 டேட், மந்த், இயர், DDMMYYYY. இந்த ஃபார்மேட் தான் சிஸ்டம் பார்க்குற கரெக்டான டேட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எக்ஸல் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஆல்வேஸ் பேக் / யூஸ் பண்ணுங்க. டேட்டுக்கு டாட்டோ ஹைஃபனோ யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் 1/1/2000 அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஃபார்மேட்டில் மாறிடும். அதுக்கு நீங்கள் கரெக்டான பேக் / யூஸ் பண்ணணும். செகண்ட் ஃபார்மேட் வந்து டெக்ஸ்ட். நீங்கள் என்ன டெக்ஸ்ட் எழுதுறீங்களோ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே நீங்கள் டேட் எழுதி இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே நம்பர் எழுதினாலும் எக்ஸல் அதை டெக்ஸ்ட்டாக தான் பார்க்கும். தேர்ட் வந்து செல் இன் விச் ஒன்லி நம்பர்ஸ் ஆர் தேர். இந்த மாதிரி இந்த 1,50,000 வெறும் நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் நம்பர்ஸ் எழுதும் போது ப்ளீஸ் கமாலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபுல் காலமை செலக்ட் பண்ணி இந்த கமா கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கமா வந்துடும். ஸோ இப்போ சார் ஃபுல் காலம் எப்படி செலக்ட் பண்ணுறது? நீங்கள் மவுஸில் எப்படி செலக்ட் பண்ணலாம்? இல்லைன்னா ஒரு ஃபுல் காலமை செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+Space ஷார்ட்கட், ஒரு ஃபுல் ரோ செலக்ட் பண்ணுறதுக்கு Shift+Space ஷார்ட்கட். ஸோ நீங்கள் Ctrl+Space ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணாமல் உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ரிப்பன்ஸ் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா Alt கீ ப்ரெஸ் பண்ண உடனே உங்கள் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சில குட்டி குட்டி லெட்டர்ஸ் வரும். ஸோ நீங்கள் எந்த லெட்டர் ப்ரெஸ் பண்ணீங்களோ அதுக்கு ஏற்றான ஃபங்க்ஷன் வரும். ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் கொடுக்கணும்ல கமா, இது வந்து உங்கள் ஹோம் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ Alt+H அதுக்கப்புறம் கமால கே இருக்குல்ல, நீங்கள் கே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எங்கெங்க நம்பர்ஸ் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் கமா வந்துடும். இன்னொரு ஃபீச்சர், நீங்கள் 1-2 வாட்டி இந்த மாதிரி டேட்ஸ் எழுதிட்டு உங்களுக்கு காமனாக இதே டேட் தான் கண்டினியூஸ் சீரீஸில் தான் வரப்போகுது அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் இதை புல் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் வந்து சீரீஸை ஃபில் பண்ணணும். இப்படி ஃபில் பண்ணலை அப்படின்னா இந்த குட்டி ஆரோ பாக்ஸ் சில டைம் வந்து காப்பி ஆகும், 1-2 திரும்பி திரும்பி வரும். அந்த மாதிரி கேஸில் இந்த குட்டி பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபில் சீரீஸ் கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆகும். காப்பி சீரீஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சீரீஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி உங்கள் டேட்டாவை என்டர் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸோ கரெக்டாக இங்கே நான் ஃபில் பண்ணும் போதே ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன், இல்லை இது வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சரில் ரா டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த ரா டேட்டாவை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து சில பேசிக் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் எக்ஸலில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போது சில பேசிக் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன சார்? ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இல்லைனாலும் சில பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ஃபங்க்ஷன் வந்து லிங்கிங் 2 செல்ஸ். ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லை ஆட்டோமேட்டிக்காக லிங்க் பண்ணுறது. இது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா ஈக்குவல் டூலேருந்து ஆரம்பிப்பீங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவல் டூ போட்டுட்டு எந்த செல்லில் உங்களுக்கு இருக்க பேலன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எந்த வேல்யூ வேணுமோ, எந்த செல்லில் இருக்க வேல்யூ வேணுமோ, டெக்ஸ்டாகவும் இருக்கலாம், டேட்டாவும் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம், எந்த வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இல்லை ஈக்குவல் டூ கொடுத்துட்டு நீங்கள் ஆரோ கீஸில் கூட மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன சார் யூஸ்? இப்போ சார் இது வந்து ஆக்சுவலாக 1 லட்சம் ரூபாய் பதிலாக 10 லட்சம் ரூபாய் ஆக்சுவலாக நான் ஒரு 0 போட விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல வந்து எடிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். F2 எடிட். ஆனால் நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன மாற்றினாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேலன்ஸ் மாறப்போகுது. ஸோ அதனால தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ ஒரு செல்லேருந்து இன்னொரு செல் நீங்கள் இந்த மாதிரி லிங்க் பண்ணலாம். செகண்ட் வந்து அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 செல்ஸ்.
ஸோ ஒரு செல்லில் இருக்க வேல்யூலேருந்து இன்னொரு செல்லை மைனஸ் பண்ணி கொண்டு வரணும். அப்படின்னா எனக்கு இங்கே ஓப்பனிங் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது பிஸ்னஸில் 1,00,000 ரூபாய் இருந்தது. அதுலேருந்து 50,000 ரூபாய் நான் வந்து பேங்க்ல மாற்றிட்டேன். அப்படின்னா என்னோட கேஷ் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 1,00,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் மைனஸ் பண்ணி 50,000 ரூபாய் இருக்கணும். இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? டேரெக்டாக நீங்கள் 1,00,000 மைனஸ் 50,000 ரூபாய் போட்டிங்கனாலும் உங்களுக்கு எக்ஸல் வேல்யூ கொடுக்க போகுது. ஆனால் நம்ம பர்பஸ் என்ன? ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த 50,000 ரூபாய் இல்லை 5,000 5,00,000 என்ன வேணா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது மாறணும். ஸோ நம்ம வந்து இந்த செல்ஸை லிங்க் பண்ணலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு மேலே இருக்க செல் மைனஸ் உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்க செல் கொடுத்துட்டு என்டர் கீ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பேலன்ஸோ அது வரும். சார் இப்போ இது 50,000 இல்லை 5,000 இல்லை இது 5 lakhs என்னவாவே நீங்கள் இருந்தாலும் உங்களோட பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி நீங்க ஃபுல் டேட்டாவை கரெக்டா நீங்க இந்த 2 மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன் வச்சு கூட லிங்க் பண்ணலாம். இந்த ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு கூட லிங்க் பண்ணலாம். இப்போ இந்த 50,000 இந்த பேலன்ஸ் வந்து எனக்கு இங்க திரும்பி வேணும். இந்த ஷீட்ல உங்களுக்கு வந்து வெறும் கேஷ் பேலன்ஸ் அது மட்டும் தான் வேணும். அப்படின்னா இந்த செல் இஸ் ஈக்குவல் டு உங்க முன்னாடி இருக்க செல் நீங்க ஷீட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்க மவுஸ்லயும் கிளிக் பண்ணலாம். இல்ல ஒரு ஷார்ட்கட் இருக்கு, கண்ட்ரோல் பேஜ் அப் பண்ணீங்கன்னா லெஃப்ட்ல இருக்க ஷீட்ஸ்க்கு வரும், கண்ட்ரோல் பேஜ் டவுன் பண்ணீங்கன்னா ரைட்ல இருக்க ஷீட்ஸ்க்கு வரும். சார் இது அக்கௌண்டிங் மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ வந்து ஒரு ப்ரௌசரில் ஒரு பேஜில் வந்து லிங்க்டின், ஒரு பேஜில் ஃபேஸ்புக், ஒரு பேஜில் இன்ஸ்டாகிராம், ஒரு பேஜில் ட்விட்டர், ஒரு டேப் கூகுள் குரோமில் திறந்துருக்கீங்க, அந்த பக்கத்து டேப் ஆக்சஸ் பண்ணணும், அதுக்கு கூட நீங்கள் இந்த கண்ட்ரோல் பேஜ் டவுன் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த செல் வேணுமோ என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பக்கத்து ஷீட்லேயும் லிங்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் டேட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம். இந்த டேட்டாக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே சில டூல்ஸ் இருக்குது. ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு இருக்குது. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த ரோவில் சில ஃபீல்ட்ஸ் வந்து எனக்கு ஹைலைட் வேணும். எனக்கு எதெல்லாம் வந்து கிரேட்டர் தேன் 50,000 இருக்குது அந்த செல்ஸ்லாம் ஹைலைட் பண்ணுங்க. எதெல்லாம் லெஸ் தேன் 50,000 இருக்கு, உங்களுக்கு ஏதாவது செக் பண்ணணும். இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஷீட்ஸ் போடுறீங்க, யார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அபவ் 50, யார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிலோ 50, இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் ரூல் செட் பண்ணி டிஃப்ரெண்டா நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி உங்க டேட்டாவை நீங்க ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு அடுத்து இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் வந்து சார்ட் அண்ட் ஃபில்டர். உங்கள் ஃபுல் டேட்டாவை என்டர் பண்ணிவிட்டு அந்த டேபிளை நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சார்ட் அண்ட் ஃபில்டரில் வந்து இந்த ஃபில்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே குட்டி ஆரோ மார்க்ஸ் வரும். இந்த குட்டி ஆரோ மார்க்ஸ் வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி டேட்டா வேணும், இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேட்டில் என்டர் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் வந்து மேலேருந்து கீழே பண்ணணும், கீழேருந்து மேலே பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டேட்டாவை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். உங்கள் டிரான்சாக்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன்ஸ் வேணும், அந்த டிரான்சாக்ஷனை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். அமௌண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு ஃபில்டர்ஸ் வேணும், மோர் தென் 50,000 மட்டும்தான் எனக்கு காமிக்கணும், லெஸ் தென் 50,000 மட்டும்தான் எனக்கு காமிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் எது மாதிரி வேணாலும் பண்ணி உங்கள் டேட்டாவை அனலைஸ் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ.